இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நடுவருடன் மகேந்திர சிங் தோனி விவாதம் செய்திருக்க கூடாது, தோனியை குறைந்தபட்சம் 3 போட்டிகளுக்காவது தடை செய்ய வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர செவாக் காட்டமாக தெரிவித்துள்ளார். 12வது IPL T20 சீசனின் 25வது லீக் ஆட்டம் ஜெய்ப்பூரில் நடந்தது. இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் CSK அணி வீழ்த்தியது. இந்த போட்டியில் கடைசி ஓவரில் ஸ்டோக்ஸ் வீசிய 4வது பந்தை சாண்ட்னர் எதிர்கொண்டார். இந்த பந்து பேட்ஸ்மேனின் இடுப்புக்கு மேல் சென்றது. அதற்கு ஸ்ட்ரைட் அம்பையர் ப்ரூஸ் ஆக்சன்போர்ட் நோ பால் அளித்தார். ஆனால் லெக் அம்பையர் பார்த்தீங்கன்னா உல்காஸ் காந்தே அப்படிங்கிறவர் நோ பாலை ரத்து செஞ்சிருக்காரு. உடனே நடுவர்களோட தீர்ப்புலேயே நிறையவே குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இறுதியில் நோ பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நோ பால் தராதால மைதானத்துக்கு வெளியே அமர்ந்திருந்த தோனி மைதானத்துக்குள்ளே ஏன் நோ பாலை ரத்து செய்தீர்கள் என்று நடுவர்களிடம் தோனி ஒரு வாதிட்டிருக்காருன்னே சொல்லலாம். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தோனியின் செயல் குறித்து ஏற்கனவே பல்வேறு முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி தோனி மேலே யாரெல்லாம் அங்கே பயங்கர காண்டில் இருந்தாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தற்போது வெளிக்கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் தோனி ரொம்ப அமைதியாக தான் இருந்திருப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஏன் தோனி சத்தமே போட மாட்டேங்கிறாரு, விராட் கோலி அதிகமாக சத்தம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கேப்டன் கூலாக இருந்தவர் ரொம்ப கத்தி பேசிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்திய அணியோட முன்னாள் வீரரான வீரேந்தர் சேவாக் அவர்கள் இணையதளம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அப்போது அவர் சொல்லும்போது, இந்திய அணிக்காக தோனி ஏராளமாக செய்துள்ளார், அதை மறுப்பதற்கில்லை, அதை நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தோனி இந்திய அணிக்கு கேப்டன் பொறுப்பில் இருந்தபோது கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக வந்த பின் சிறிது உணர்ச்சி வசப்பட்டு ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் நடந்து கொண்டார் என நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி நேரத்தில் தோனி மைதானத்திற்குள் வந்திருக்க கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே 2 CSK பேட்ஸ்மேன்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் நடுவரிடம் நோபால் குறித்து பேசுவதற்கு தகுதியானவர்கள்தான். என்னை பொறுத்தவரை தோனி மைதானத்திற்குள் சென்றிருக்கக்கூடாது. அவருக்கு குறைந்தபட்சம் 2 போட்டிகள் அல்லது 3 போட்டிகளில் விளையாட தடை விதித்திருக்க வேண்டும். ஏனென்றால் தோனி இதை செய்த பின் நாளை வேறு ஒரு அணியின் கேப்டனும் இதே போன்று செய்ய மாட்டார் என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இவ்வாறு ஒவ்வொரு கேப்டனும் செய்தால் களத்தில் இருக்கும் நடுவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? ஆதலால் என்னை பொறுத்தவரை தோனிக்கு சில போட்டிகள் தடை விதித்து அவரை IPL போட்டியிலிருந்து விளையாடாமல் செய்வது IPL போட்டியில் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும். தோனி மைதானத்துக்கு வெளியே இருந்திருக்க வேண்டும் அல்லது 4வது நடுவரிடம் வாக்கி டாக்கி மூலம் பேசி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். இவ்வாறு சேவாக் அவர்கள் பேசியுள்ளார். தோனி மைதானத்துக்குள் நுழைந்தது ICC 2.20 விதிகளின்படி 11(2) வகை விதிமீறலாகும். இந்த விதிமீறலுக்கு ICC விதிகளின்படி குறைந்தபட்சம் 2 போட்டிகளுக்கு தடை விதிக்க முடியும். ஆனால் வெறும் 50% அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படி என்னடா சேவாக்கு தோனி மேலே கோபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லாரும் தோனி பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.